ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டுடே ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம். அதை நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டோம்னா இந்த மைதாவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு அதை சும்மா ஒரு கிளறுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பிசைய போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், தேவையான அளவு நம்ம மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இந்த ஆயில் இருந்தாலும் சரி, அதை கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு மேலாப்பில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வைக்க போகிறோம். வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கையிலையோ சட்டிலையோ எதுலேயுமே ஒட்டலை. அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா சாஃப்டாகும். போட்டு மெல்ட் ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு லைட்டாக மெல்ட் ஆக்கிட்டு அதில் உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் லைட்டாக அது தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி என்ன பண்ண போகிறோன்னா வடிகட்டி தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பூர்ணம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா சர்க்கரை பாகு நல்லா காய்ச்சி இறுத்து வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் ரெண்டு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா பொட்டுக்கடலை நம்ம 1-2 தட்டி வச்சு பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறுத்து வச்சு அந்த சர்க்கரை பாகை அதில் ஊற்ற போகிறோம். சர்க்கரை பாகு நல்லா இறுத்து வச்சு அந்த சர்க்கரை பாகு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். லைட்டாக ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸை அந்த பூர்ணத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா கிளற போகிறோம். இந்த லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம 1-2 தட்டி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு போடுறோம். அடுத்து துருவின தேங்காய் போடுறோம். துருவின தேங்காய், அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோமா 1-2. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு கிளற போகிறோம். நல்லா இது கெட்டி ஆகுற ரெட்டிக்கு நல்லா கிளற போகிறோம். இது எல்லாமே பைண்டிங்காக ஒன்று சேர்ந்து வந்தது. அந்த சக்கரை நம்ம போட்ட எல்லாமே அது கொஞ்சம் அரைவேக்காடாக வேகும். பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்றா கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை அமர்த்திடணும். அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் இப்போ பூர்ணம் தனியாக நம்ம செஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அந்த கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இதாகிடுச்சு. இப்போ இந்த நம்மளுக்கு தேவையான அளவு அவங்க கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதை மைதா மாவில் தான் ட்ரை பண்ணணும். பட் ஆனால் நாங்கள் கோதுமை மாவில் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.